நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 3-5 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 3-5 வரை. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். And they sang as it were a new song before the throne and before the four beasts and the elders, and no man could learn that song but the 144,000 which were redeemed from the earth. These are they which were not defiled with women, for they were virgins. There are they which follow the Lamb whithersoever he go. These were redeemed from among men, being the first fruits unto God and to the Lamb. And in their mouth was found no guile, for they are without fault before the throne of God. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தை மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தாவே, ஒவ்வொரு கர்த்தாவே கண்களையும் நீங்க திறப்பீராக. உள்ளான கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பொருளுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை இல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களை, கற்புள்ளவர்கள் இவர்களை, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களை. இவர்கள் மனுஷரிடத்திலிருந்து தேவனிடத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவரிடத்திற்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் இல்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்ம இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த 144,000 பேர் இவர்கள் யார் என்று நாம் ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 144,000 பேர் இவர்கள் யார், இவர்களுடைய ஜீவியம் எப்படி காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்திரீ என்று சொல்லாமல் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஸ்திரீகளால் அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீ என்று சொல்லாமல் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒன்றுக்கு மேலாக நம்ம இடத்துல கரைப்படுவது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு திருமணம் கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் பண்றது பாவமா? அநேகர் அதைத்தான் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். அது பாவம் உள்ள தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்,
வந்து கரை என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பம், ஆணும் பெண்ணும் இருக்காங்க. வந்துட்டு ஒரு புருஷன் மனைவி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான். பாருங்க, இந்த 2 பேர் வந்து ஸ்திரீகளால் கரைப்படாமல் என்று பார்க்கிறோம். ஒன்றுக்கு மேல ஸ்திரீகளால், ஸ்திரீன்னு சொல்லல, ஸ்திரீகளால். அப்ப அநேக ஸ்திரீகளால் கரைப்படும் போது ஏசி நோய் வேற என்ன வருது, ஏகப்பட்டது வருது. அப்ப ஆண்டவர் சொல்ற கட்டளை என்ன, புதிய ஏற்பாடுன்னு எடுக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். அப்ப ஸ்திரீகளால் ஒன்றுக்கு மேல போகும்போது வந்துட்டு அந்த 1,44,000 பேர் அந்த கணக்கில் சேராது. இவர்களுடைய தகுதியை பற்றி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? ஸ்திரீகளால் கரைப்படாதபடி. அப்ப ஸ்திரீகள் தான் எந்த சபையில பார்த்தாலும் அதிகமாக வருகிறார்கள். இப்ப ஸ்திரீகளால் கரைப்படாதபடி வேதம் என்னதான் சொல்லுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளால் தங்களை ஸ்திரீ என்பது எதற்கு அந்த வேதம் அடையாளமாக சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் என்பது உலகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. இப்ப ஒரு நாய் இருந்துச்சுன்னா வந்து பன்றி, அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் மிருகங்களுக்கும் ஒவ்வொரு புத்திய அதை ஒப்பிட்டு தான் வந்துட்டு இந்த நாய் புத்தி ஒரு மனுஷருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். இந்த வேதத்தில் கூட நாம் பார்க்கிறோம், ஸ்திரீகளால் என்பது வந்து ஒரு உலகத்துக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 27, எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 27. திக்கற்ற பிள்ளைகளும் பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தினாலே அவர்களை விசாரிக்கிறதும் நம்ம என்னதான் செய்யணுமா? விசாரிக்க வேண்டும். விதவைகள் அவர்களெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டும். நம்முடைய தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். யாக்கோபுல அந்த இடத்துல பார்க்கணும், உலகத்தால் நீ கரைபடக்கூடாது. உலகத்தில் வந்து பலவித பாவங்கள் இருக்கு. நம்ம சுற்றிலும் கண்களை முழித்து பார்த்து நம்ம சுற்றிலும் பாவம் தான். இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. இங்கதான் நம்ம உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கும். இங்க இருந்து தான் சாதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது வந்து பெரிய காரியங்களை செய்கிறார். உலகத்தால் என்ன செய்யக்கூடாதான்? கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ஸ்திரீ என்பது உலகத்தை குறிக்கிறது. ஸ்திரீகளால் நீ கரைபடக்கூடாது, உலகத்தால் நீ கரைபடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளால் கரைப்படாதபடிக்கு இந்த கடைசி நாட்களில் நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-5 வரை நான் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-5 வரை, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே நல்லா கவனிங்க இந்த வசனம். அநேக இந்த கடைசி நாட்களில் திருமணம் ஆகாம இருந்தா தான் எங்களுக்கு தான் சியோன், அது ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொல்ல விரும்பல, வந்து 2-3 ஸ்தாபனம் அப்படி இருக்கு. அப்ப அந்த ஸ்தாபனம், ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் எத்தனை, இந்த இடத்துல எண்ணிக்கை எத்தனை? 1,44,000 பேர். அங்க கோடி, ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் லட்சம், எத்தனை கோடி பாருங்க தியாகம் பண்ணி வந்திருக்கு. அத்தனை பேர் போக முடியுமா? அதை நம்ம சிந்திக்கணும். வந்துட்டு 10,000 கோடி பார்த்தா 2 கோடி. இங்க எண்ணிக்கை எவ்வளவுதான் சொல்லியிருக்கு சொல்லுங்க? 1,44,000 பேர் தான். ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் கோடி கணக்கா இருக்காங்க. அத்தனை பேர் போக முடியுமா? போக முடியாது. நம்ம உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கூட சொல்றாரு, தாயின் பாருங்க வயிற்றுல வரும்போதே துர்க்குணத்தில் உருவானேன், தாய் என் பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
எப்படி பரிசுத்தமாக முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனங்கள் நம்ம தெளிவாக ஆவியானவர் நம்மோடு பேசுவார். இந்த இடத்துல 1,44,000 பேர், இவர்கள் யார்? இவர்களுடைய தகுதி என்ன? இந்த தகுதி இருந்தா யார் வேணாலும் போகலாம். அது வேறுபாட்டின் ஜீவியம் செய்ய வேண்டும். நாங்க தான், இந்த சபை தான், சிபிஎம் தான், பெந்தேகோஸ்த சபை தான், ஏஜி சர்ச்சு தான், நாங்க தான் போவோம். அநேக ஸ்தாபங்கள் இருக்கு. ஸ்தாபனம் ஏதாவது வேதத்தில் இருக்கா? சபையை குறித்து சொல்லல, ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். என் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமாக நான் வாழுகிறோமா? யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, சபையை குறிப்பிடல, ஒரு பரிசுத்தம், நல்ல ஒரு ஜீவியம், வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த தகுதிகள் எவன் ஒருவனுக்கு இருக்கோ அங்க அடுத்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தான் சியோன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்கள்ல இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட ஆவிகள் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுது. தன்னைத்தானே உயர்த்திக்கிடுவாங்க. ஆனா ஜீவியம், ஒரு அன்பு இருக்காது. ஸ்தோத்திரம் பண்ணால் திருப்பிட்டு போயிடுவாங்க. என்ன ஒரு, அதாவது ஜீவியத்தை பார்க்கிறார் கர்த்தர் தான், ஜீவியத்தை பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள் இந்த பொய்யர் என்று வேதம் சொல்லுது. தொடர்ந்து இப்ப வாசிக்க கேட்ட வசனம் தொடர்ந்து வாசிங்களேன். இவர்கள் பொய்யர். திருமணம் இல்லாம நாங்க இருக்கிறோம், ஊழியம் செய்யறோம், தன்னை மேன்மைப்படுத்துவது. வேதத்தில் இப்படி எந்த ஸ்தாபனத்தை பற்றியும் சொல்லல. ஜீவியத்தை பார்க்க எவன் ஒருவன் தேவனுக்கு உண்மை உத்தமமாய், மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம் 25வது அதிகாரத்துல, உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே என் எஜமாண்டி சந்தோஷத்துல என்ன செய், உள் பிரவேசி. உண்மை உத்தமம் எவனும் ஒருவனுக்கு இருக்கோ அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வாசிங்க தொடர்ந்து. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடு. பிற்காலம்னா என்ன? அந்த நாட்கள் சொன்னது பிற்காலம்னா இப்ப நம்ம ஜீவிக்கிற காலம். மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினாலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மனசாட்சி நாங்க தான் போவோம். அது பெருமை. பாருங்க, இந்த இடத்துல என்னதான் உண்டாகுது? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள். இதெல்லாம் என்னதான் ஆண்டவர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். நம்ம நினைக்கிறோம் பிசாசு கூட அதுக்கு சரீரம் தேவைப்படுது. அது ஊழியக்காரனா கூட இருக்கலாம். இப்ப ஊழியக்காரன் இருதயத்துல தான் விசுவாசிகள், அப்படி அவருக்குள்ள முக்கிய ஊழியக்காரர் கூட நாங்க தான் செய்யோம் சொல்லிட்டு வஞ்சிக்கிறான் பிசாசு. தெளிவான வசனம் சொல்லுது. சொல்லுங்க, வாசிங்க. என்னதான் செய்யறாங்க? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவனை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். நல்ல கவனிங்க, இந்த 2வது வசனம் ஒரே ஒரு வரிதான். விவாகம் பண்ணாதிருக்கும். விவாகம் பண்ணக்கூடாது. பாருங்க, அவன் தேவன் நினைச்ச மனுஷன் பிரிக்கிறதுக்கு யார்? அவனுக்கு நான் அழைப்பு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்கள் ஒரு சில ஊழியங்கள் திருமணம் ஆகிதான் ஸ்தாபனமே ஆரம்ப நாட்கள் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, காலங்கள் வர வர அவங்கள ஒரு ஐடியா, தேவன் எவர்களை அந்த வரம் பெற்றவங்க தேவன் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு ஒரு சிலர், உண்மையான ஒரு கூட்டம். 1,44,000 பேர். எத்தனை கோடி இருக்கு உலகத்துல? இந்தியாவிலே இருந்தோம்னா ஒவ்வொரு நாடுகளிலும் பாத்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு அளவு இல்லாம இருக்கு. இங்க சின்ன சொற்ப கூட்டம் தான். 1,44,000 பேர்னா கொஞ்சம். ஒரு மீட்டிங் வச்சா 10,000 பேர் கலந்து கொள்றாங்க. லட்சம் எத்தனை? 10 லட்சம், 1 கோடி ஜனங்கள்லாம் நீங்க பாப்பீங்க ஆராதனை கலந்து கொள்றவங்க. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் ஊழியர்கள் பெருகிட்டே இருக்காங்க. சின்ன ஒரு கூட்டம் தான் வேதம் சொல்லுது. 1,44,000 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒரு சிறு கூட்டம், யாரு வேணாலும் இருக்கலாம். வேதொரு கல்யாணம் ஆனவர் தான். ஆண்டவர் இந்த மந்தைய, இந்த ஆத்துமாக்களை கையில கொடுக்கும் போது அன்றையிலிருந்து ஒரு தியாகம் பண்றார். மனைவி கூட தான் போகுது, ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யறார். அவர் கரப்பட்டவரா இல்ல. அது மாதிரி பாருங்க, நம்ம தியாகம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல இந்த பொய்யர் என்னதான் சொல்றாங்களா? விவாகம் பண்ணாதிருக்கவும். இந்த பிசாசின் உபதேசம் இந்த கடைசி நாட்கள்ல இருக்கு. அந்த கடைசி நாட்கள் நம்மை காத்துக்கொள்ளணும் இப்படிப்பட்ட பிசாசின் உபதேசங்களுக்கு. விவாகம் பண்ணாதிருக்கவும் என்னதான் செய்வாங்க? அவங்க
வாசிங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். யாருதான் அது ஊழியக்காரனா இருக்கும், பெரிய பெரிய பாஸ்டரா இருந்துட்டாலும் வந்து இந்த இடத்துல பாக்குறோம், வந்து இது விளக்கணும், தேவன் தந்ததை பரிசுத்தம் பண்ணதை விளக்கணும் சொல்லி கட்டளையிடுவாங்களாம். யாரு? பொய்யர். பிசாசு யார் ரூபத்திலும் வருவான், ஊழியக்காரர் ரூபத்து வருவான். ஐயோ பெரிய ஊழியக்காரப்பா சொல்லி நீ வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த ஆவிய பகுத்தறியத்தக்க இந்த வரங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை என்னதான் செய்யணுமா? விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 4வது வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. 5வது வசனம், அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நீங்க சத்தியத்தை அவங்க எப்படி சொல்றாங்க, அவர் பெரிய ஊழியக்காரு, இத நமக்குன்னு ஒரு புத்தி ஆண்டவர் தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாருங்க, அவரு சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்னதான் செய்வார்? வழி நடத்துவார். உட்கார்ந்து வேதத்தை ஆராய வேண்டும். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கடைசி நாட்களில் வஞ்சகர் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். இது கடைசி காலம் என் ஜனமே. நல்ல வழியில கொண்டு போகாதபடி பிசாசு, அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அவன் ஆயுதமாக பயன்படுத்துவான் விலத்தள்ளும்படியாக. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 2வது அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 15, 16. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருக்கிறதே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? பின்ன ஏன் இந்த கேள்வி வருது பாத்தீங்களா? பின்ன ஏன்? ஃபர்ஸ்ட் ஆதாமு தான் இப்ப படைத்தார். 2வது பின்ன ஏன் வரும் இந்த கேள்வி வருது, நம்ம சிந்திக்க வேண்டும். மறுபடியும் அதை வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவ பக்தியுள்ள, இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு, ஆகையால்னா மேல உள்ளது நீ கவனிக்க வேணும், தொடர்ந்து வருது வந்து சேர்ந்து. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாதா? துரோகம் யாரு பண்ணனா? யூதாசு ஒரு முறை தான் துரோகம் பண்ணுனா. நான் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை விட்டு அறிக்கை செய்யறோம். 2வது நம்முடைய சுபாவம் வழிவிலகி நம்ம அனுதினமும் துரோகம் பண்றோம். அந்த துரோகம் ஒருபோதும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வந்து அநேகர் ஒவ்வொரு 2 பொண்டாட்டி, ஒவ்வொன்றும் 10, 15 கூட வச்சிருக்கு. பாருங்க, ஒரு சகோதரன் தெரியும், கேரளாவில இருந்து நான் சேம்பர் வச்சிருக்கும் போது 2 மாசத்துக்கு ஒன்று ஏதாவது கூட்டு வருவாப்புல. நாங்கள் எச்சரித்தோம், அப்படி இருந்தால் வரக்கூடாதுன்னு சொல்லி. ரட்சிக்கப்படலாமே, ரட்சிக்கப்படாட்டியும் பாருங்க எத்தனை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 இருக்கும். மற்றவங்க சொல்றாங்க 15க்கு மேலன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த வசனம் என்னதான் இருக்கு? ஏமாத்தி தான் வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசு இப்படி கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ஒரே மனைவி, ஒரே தேவன், இந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. கணவன் மனைவியும் ஒரு மாமிசம்.
உங்க மனைவியை யார் சொன்னாலும் கணவன் விட்டு கொடுக்க கூடாது. உங்க புருஷனை யாராயிலும் அப்படி குறைச்சி பேசுனா நீங்க விட்டு கொடுக்க கூடாது. மூணாவது ஆள் பாருங்க, இந்த ஆதாம் வந்து முதல் முறையாக பாவம் செஞ்சது பிசாசு, சர்ப்பம். இந்த காடுகள் இருந்ததுலே சர்ப்பம் தந்திரம் உள்ளது. பிசாசு வந்து அதை வந்து பயன்படுத்தினான். ஆகவே இந்த பிசாசுக்கு ஏவாள் செவி கொடுத்தாள். ஆகவே தான் நீங்க யாரு கூடயும் பேசக்கூடாது. மூணாவது ஆளுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் கொண்டு போகக்கூடாது. கணவன் மனைவி அவள் பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது. வந்து கணவன் மனைவி உங்களுக்குள்ள என்னன்னதோ அதை ஒரு மாமிசம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏவாள் பாருங்களேன் வந்து வஞ்சிக்கப்பட்டாள். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இந்த இடத்துல நம்ம துரோகம் பண்ணக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியர் தெரியும், ஸ்தாபனத்தை சொல்ல விரும்பல. அவருக்கு 2 மனைவி. அவர் ஊழியம் பாஸ்டர். பாருங்க மீசா அப்படி முறுக்கி விட்டுருக்கார். இவர் பேர் என்னதுதான் பாஸ்டர். கவர்மெண்ட் வேலை பார்த்து, முக்கியம் கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்ப பென்ஷன் பிடித்தர காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு அது பக்க பலன். பணம் இருக்கு, ஒரு கட்டடத்தை கட்டி ஊழியம் செய்யறார். பெரிய ஒரு சபை, ஊரு கூட சொல்ல விரும்பல. பாருங்க அப்படி இருக்கிறாங்க. அவருக்கு 2 மனைவியாம். வந்து 2வது பார்த்தோம். வந்துட்டு அடுத்த வாரம் வந்தார் அந்த சபைக்கு. வந்து அந்த வாலிபர் முகாமுக்கு நடத்த இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி வந்து அவன் கூப்பிடுறான் பாருங்க. அவனை சொல்லணும் எவ்வளவு ஆண்டவர் துக்கப்படுகிறார். அடுத்த வாரம் மீசையே இல்லை. என்ன அவர் மீசை முறுக்கி விட்டு ஒரு வாரத்துல எப்படி? அது ஆச்சரியமா இருந்துச்சு. கேட்கும் போது ஒட்டு மீசை முறுக்கி விட்டு வந்துட்டு பாருங்க. வந்துட்டு அவன் பார்த்த வேலை அப்படி வேலை இருந்துச்சு. வந்து என்னதான் புத்திய மாற்றவே முடியாது. என்னதான் பண்ணிய கழுவி வச்சாலும் சேத்துக்குள்ளதான் போகும். பாருங்க அவனை இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. அநேகர் ஊழியர்களை நம்ப கூடாது. வேத வசனம் சொல்லு எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பாமல் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்படி நாம் பார்க்கிறோம். எனக்கு மனசு வேதனையா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் இந்த கணக்குல வராது. 144,000 பேருடைய வந்து இருக்காது. அதே மாதிரி தாய் தகப்பனை வெறுத்து தள்ளி விடுறது இல்ல. தாய் தகப்பனுக்கு நம்ம கனம் பண்ணணும். அதே நேரத்துல வந்து கல்யாணம் ஆகாம போறாங்க, கன்னியாஸ்திரியா போறாங்கன்னா வந்துட்டு தாய் தகப்பனை காணும். அவங்க செய்ய வேண்டியது நீ செய்யணும். ஒரே ஒரு பையனை ஊழியத்துக்கு போற சரிதான், தேவனை அழைச்சிருக்கிறார் சரிதான். தேவன் தாய் தகப்பனை கைவிடுன்னு சொல்லல. அவங்கள நீ கனம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த இடத்துல அநேகர் எழும்புகிறத நாம் பார்க்கிறோம். ஆனா அவங்க ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த தகுதி அவங்களுக்கு இருக்கா? அவங்க பேச்சு என்ன? அவங்க சுபாவம் என்ன? ஒரு மனிதனை பார்த்துதான் நம்ம பார்த்து ஆராயிரும். அதை விட நம்ம இருதயத்தை ஆராய்கிற தேவன். 144,000 பேர் யார்? நான் சொன்ன வசனத்தின்படி, நான் சொல்ற வார்த்தையின்படி உண்மையாக ஜீவிக்கிறாங்களா? அவங்க தான் அந்த 144,000 பேர் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். எதுல வந்து உருவானமா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். தாவீது ராஜா சொல்றார். பெரிய ஒரு ராஜா அவர். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். அந்த கடைசி நாட்கள் அநேகர் ஏமாந்து போய் வாயை பிளந்துட்டு பாருங்க, ஐயோ நான் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேனே சொல்லுவாங்க. நான் இந்த 144,000 பேர் நான் பாருங்க பெருமையா சொல்றோம். நம்ம சொல்லக்கூடாது. தன்னைத்தானே நீ தாழ்த்தணும். தேவன் சொல்ற வசனத்தை உண்மையாயிரு. நியாயம் தீர்க்கிறவர் அவர் வரும்போது நம்மளை மேன்மைப்படுத்துவார். பாருங்க இந்த ஊழிய ஒரு சில பரிசுத்தவான்களை இருக்கிற இடமே தெரியாது. தன்னை தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். பாருங்க அவங்க தான் வந்து அங்க போக முடியும். இந்த இடத்துல பாருங்க தாவீது ராஜா சொல்றார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது ராஜா சொல்றார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஆகிலும் அவர்கள் விருத்தியாய் இருக்க கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேவுகிற பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். இந்த இடத்துல பாருங்களேன், அதான் நிறைய பேர் வந்துட்டு வெந்து சாகுற. ஏன் இந்த வேலை உனக்கு வந்துட்டு அதை தான் அழைப்பு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு முறைக்கு 3 தரம் கர்த்தர் பேசுவார். அதுக்கு மேல தாமதம் பண்ணாலும் இன்னொரு தீர்க்கதரிசி மூலமா பேசிக்கிட்டே இருப்பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால இருக்குன்னு நினைத்தா இருக்க முடியாது. அவர் தானாவே ஏற்ற காலங்களை கொண்டு வந்துருவார் ஊழியத்துக்கு. இந்த இடத்துல பார்க்கிறோம் வந்துட்டு ஆகிலும் அவர்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் விவாகம் பண்ண கடவார்கள். வெந்து வெந்து சாகிறதோட நீ என்னதான் செய்ய, விவாகம் பண்ணுகிறது நல்லது, கெட்டதுன்னு சொல்லல, நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அதுக்கு கீழே உள்ள வசனம் தெளிவாக வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4-6 வரை நான் வாசிக்கும் போது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு அவர் பிரேயுத்தரமாக என்றால் என்ன, மறுமொழியாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவரை, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆணு பெண்ணு இந்த கடைசி நாட்களை கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் கூந்தலை கொடுத்தா பாருங்க, அது மகிமைன்னு வேதம் சொல்லுது. பூரா பையன் மாதிரி நல்லா முடிய வெட்டி பேண்ட் சட்டை போட்டு ஒரு ஊழியக்கார, சொல்லவே அசிங்கமா இருக்கு, ஒரு ஊழியக்காரனுடைய வந்துட்டு அந்த அவருடைய பேத்தி பிள்ளைங்க அப்படி ஒரு தைரியம். ஆண்களுடைய உடைகளை பெண்கள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளுடைய உடைகளை ஆண்கள் தரிக்கலாகாது. அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கான், அருவருப்பு என்று வேதம் சொல்லுது. அவன் என்னதான் ஊழியம் பார்ப்பாங்கன்னு தெரியல. இந்த சத்தியத்தை அறியாமவே பொசுக்குன்னு வந்துடுறது. பணம் காசு இருந்தா போதும் ஊழியம், சுகர் வந்து முடியலையா, நான் என்னால முடியல ஊழியம், கடைசிக்கு பாருங்க கர்த்தர் துக்கப்படுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆணும் பெண்ணும், ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் இந்த ஆதாம் பாருங்களேன், ஆரம்ப நாட்கள்ல பூராமே ஆண்டவர் கொண்டு வராரு சிருஷ்டித்து, இதுக்கெல்லாம் பேர் வைன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா, தூங்குற சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்பயுமே ஒரு சில கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம்கிட்ட கொண்டு வராரு ஆணும் பெண்ணு. வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே காகம், குருவி, மிருகம் எல்லாம் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும். அவன் பார்க்கிறான், என்னடா ஆணு வித்தியாசமா இருக்கு, பெண்ணு வித்தியாசமா, பாப்பானா இல்லையா, அதுக்கு ட்ரெஸ்ஸா போட்டிருப்பாங்க, இல்ல எல்லாம் பார்க்கிறான். அவன் ஏங்கி போயிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது, அவன் பார்த்துதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பேர் வைக்கிறான். வேதத்தில் நீங்க இப்ப ஆதியாகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவன் வச்சதுதான் பேர், ஆண்டவர் வைக்கல. அவர் இப்ப சோதிச்சு பார்க்கிறார், நம்ம சிருஷ்டித்த மையம் எப்படிதான் பாப்பான்னு பார்ப்போம். எல்லாம் பேர்களை வைக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், சரி. அப்பெல்லாம் ஏவாள் உருவாக்கப்படல, ஆதாம் தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் பேர் வச்ச பிறகு ரெண்டாவது தான் என்ன செய்யறாரு, அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஸ்திரியை வந்து சிருஷ்டிக்கிறார். அதான் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்றது. இங்க ரேச கில்லுனா உனக்கு வலிக்கணும், கணவனை சொன்னா உனக்கு வலிக்கணும். ஒரு சரீரம் இல்லையா, ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். யாரோட இசைந்திருக்கணுமா? வந்து பாருங்க, வந்து ஒவ்வொரு நேரம் பார்க்கிறோம், ஒருத்தருக்கு சக்காலாத்தி இருக்கும், பக்கத்துல 1 2 இப்படி வச்சிருப்பாங்க, அவங்களோட இசைந்து இருக்கிறது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னா, யாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில போனாலும் சின்ன சின்ன காரியத்தை கூட நான் வீடுகள்ல நான் சொல்லிடுவேன். ஆகவே நான் மனசுல வச்சாலும் எனக்கு வகர் வெடிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல இன்னும் பேசினாங்க, சொல்ல வேண்டியதை, சொல்லக்கூடாத காரியங்களை நான் ஒரு சில காரியங்களை இதுவரைக்கும் நான் சொல்லலை. சொல்ல வேண்டிய ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் என்னதான் இருக்காங்களா, ஒரே சரீரம். எதற்காகவும் நாம் மறைக்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. ஒரே மாமிசமாய் இருப்பாங்க. அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அது நிறைய பேர் சொல்றேன், கல்யாணம் ஆனா நான் தீட்டு பற்றுவோம், இந்த சியோனுக்கு போக முடியாது. அப்புறம் அத்தனை விசுவாசியும் நீ கூட்டி ஏன் இப்படி, அவ்வளவு பேரும் வராங்க விசுவாசிகள். ஒவ்வொரு சபையில பார்த்தீங்கன்னா 500 பேர் 1000 பேர். இவரு திருமணம் ஆனவங்க. நீ திருமணமானா தீட்டுப்பட்டுருவேன். இப்ப வர்றவங்க தீட்டுப்பட்டவங்களா சொல்லுங்க, ஆலயத்துக்கு வந்தீங்களா வந்து தீட்டுப்பட்டவங்களா அல்ல.
அது பொய்யருடைய உபதேசம். அப்படி தீட்டுப்பட்டவளை வச்சு எதுக்கு நீ ஆராதிக்கிற? நீ ஒரு ஆளை ஆராதிக்க வேண்டியதானே. அதை வஞ்சிக்கிற ஆவிகள் என்று சொல்லுது. திருமணம் ஆகாமலும் இந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க, திருமணம் ஆகக்கூடாது என்று நான் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்கலாகாது, பிரிக்காதிருக்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 26, 27. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம், நேரம் உள்ள. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தில். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம் நமது சாயலாகவும். நம்ம சிருஷ்டித்தவர் ஒருவரா 3 பேரா சொல்லுங்க. நல்ல என்ன வரல வருது, உண்மையான ரகசியம் இருக்கு அதுல. 3 பேர். இந்த வசனத்துல நான் சொல்ல, இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? நமது. நமது யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளைய மடியில உட்கார்ந்துருக்காரு. 3 பேர் இணைஞ்சுதான், நான் சொல்லல. நல்ல பின்பு தேவன் நமது சாயலாகவும். இந்த 3 பேர் ஒருவராக இருக்கிறாங்க. நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருப்பது போல அவங்க பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் நாம் இருக்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக. உங்க பிள்ளைய நினைச்சு எதை குறித்து நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? ஒன்னு தகப்பன மாதிரி இருக்கும், ஒன்னு தாய மாதிரி இருக்கும். அது சந்தேகப்படுற ஆளு பிறந்த உடனே மச்சத்தை பார்க்கும். எனக்கு இருக்கு, பிள்ளைக்கு இருக்கா? சந்தேகத்தின் ஆவிகள். இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம தகப்பன மாதிரி பிள்ளைய, அதை நம்ம ரூபத்தின்படி, அவருடைய தேவனுடைய ரூபத்தின்படி நம்ம சிருஷ்டித்தார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 7 வித ஆசீர்வாதத்தை தந்துதான் மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவர் வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனாலதான் இந்த 7 வித ஆசீர்வாதமும் போய்விட்டது. ஆகவே மறுபடியும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இழந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயலாக சிருஷ்டித்தாரா? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக. ஒரு சேவல் வாங்கினாலும் அதுக்கு பொட்டக்கோழி வாங்கிடுறீங்க. சேவல் மட்டும் இருந்தா என்னது, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப பாக்குறோம் அவங்கள மனிதனை உண்டாக்கும் போதும் கூட ஆதாம சிருஷ்டித்து விடல. அவங்களுக்கு என்னதான் ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுங்க. சிருஷ்டித்தவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10 - 12 வரை நான் வாசிக்கும் போது, சீக்கிரம் மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால். மேல உள்ள வசனங்களை வீடுகளை வாசித்து பாருங்க. இப்படி இருக்க காரியம், புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றால் குழம்புறாங்க. ஐயோ, விவாகம் பண்ணா நல்லதா? தேவன் தான் சொல்றாரு, தேவன் நினைச்சத மனுஷன் பிரிக்காத இருக்க கடவன் இயேசு கிறிஸ்து புதியிருப்பார்ல சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க அப்ப காரியம் எப்படி இருக்கு? இப்ப விவாகம் பண்ணாம இருக்கிறதே நல்லது சொல்லும் போது, அதற்கு அவர் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. இந்த வசனத்துல 3 குரூப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 3. முதலாவது என்ன? தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அன்னர்களாக பிறந்தவர்களும் உண்டு. இவர்கள் யார் சொல்லுங்க? யார் அது? தாயின் வயிற்றில அன்னர்களாக பிறந்தவங்க சொல்லுங்க பாப்போம். யார் தான் அது? ஏற்கனவே 2 முறை இந்த செய்தி எங்க கொடுத்துருக்கேன். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறீங்க. 3 குரூப். அதுல யார் தான்? தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இது யாருதான் சொல்றா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். 3 பேர். முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 பேர் முதல் தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்த தாயின் வயிற்றிலிருந்தே ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த யோவான் ஸ்தானம் நீங்க பாத்தீங்க, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே குழந்தையா இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார்னு வேதம் சொல்லுது. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே வரங்களையும் அபிஷேகத்தையும் தேவ ஞானத்திலும் கிருபையிலும் அப்படி தாயின் வயிற்றில வசனத்துல அதான் பார்க்கிறோம், பிறந்தவர்களும் உண்டு. அது ஆண்டவர் வரங்களை கொடுத்திருப்பார். அதான் கன்னியாய் ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கு. அதை நம்ம திருடனிலே நல்ல திருடன் கெட்ட திருடன்னு வச்சிருக்காங்களாம் பாருங்க. அதுலயும் நம்ம பார்க்கிறோம், அது நல்ல போலீஸ், அது கெட்ட லஞ்சம் வாங்குற போலீஸ். இது நல்ல பாஸ்டர், இது பணத்துக்கு ஆசைப்படுற பாஸ்டர். நல்ல தண்ணி கெட்ட தண்ணி பார்க்கிறோமா இருக்கு இல்லையா? வெளிச்சம் இருள். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாக பிறந்தவர்கள் கிருபையினாலும் தேவன் அந்த வரம் பெற்றவர் தர அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அவங்க இந்த கன்னியாஸ்திரியா தேவனுக்கு அந்த கிருபை இருக்கும். பாவனை என்னன்னு அவ்வளவா அதுக்கு தெரியாது. அப்படி தெரியாது இருக்க, அப்படி ஊருக்குள்ள அவங்க இருந்தாலுமே நான் ஒரு 19 வயசு வரைக்கும் இந்த ஜீவியத்தை செஞ்சேன். என்னன்னே தெரியாது, விவாகம்னு என்ன. அப்படிதான் நான் காடுகளை வளர்ந்ததுனால சத்தியம் வேத வசனம் ஜெபம். எப்படிப்பா நீ எந்நேரம் பைபிள் வசனம் இருக்க சொல்லுவாங்க பாருங்க. அப்படி தேவன் தாயின் வயிற்றில் பிறந்தவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருப்பார். அவங்க வார்த்தைகள் வல்லமையா இருக்கும். ஏன்னா தன்னை பாருங்க அவங்க அப்படியே அது ஒரு குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் அன்னர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. இது யாரு? மனுஷரால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள். இது ராஜா காலத்தில் கூட நம்ம பார்க்க அரண்மனையில ராணிகள் இருக்கும் பொழுது தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷர்களால் அந்த சுபாவம் அந்த இச்சையின் ஆவி வரக்கூடாதுன்னு பாருங்க தெளிவாக சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அன்னர்களாக ஆக்குவாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பழைய ஏற்பாடு தெளிவாக இந்த வசனத்தை பற்றி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இந்த ஆசை வாசம் எதுவுமே இருக்காது. அது அப்படிப்பட்ட மனுஷரால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. அது ஒரு குறிப்பு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு என்று பார்க்கிறோம். இது யாரு? மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்கள். மனுஷரால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. அது யாரு? வேதத்துல ஒருவர் இருக்கார், சொல்லுங்க பாப்போம். வசனத்தை கொண்டுதான் தேவன் பேசுவார். ஏதோ நம்ம புதுசா சத்தியத்தை ஒரு வார்த்தையால மாற்றக்கூடாது. பேதுரு பாருங்க, விவாகம் பண்ணவர் தான். அவர் என்ன செஞ்சார்? தேவன் இந்த மந்தையை கொடுக்க ஜனங்களை தரும்போது தன் அன்னர்களாக்கி கொண்டார். வேறுபாட்டின் ஜீவியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இப்ப இந்த ஆராதனை பகுதியில் பார்த்தோம். அதனாலதான் நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுது. அந்நிய பேசக்கூடாது, மற்ற என்னது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. அது ஒரு குறிப்பு இருக்கு. அதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசின் ஆவிகள், அது ஊழியர்களா இருக்கட்டும் யாராகிலும் இருக்கட்டும். இந்த வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையே தடை பண்ணாதங்கன்னு சொல்றாங்க பாருங்க. தடை பண்ணாதிருங்கள். கடைசியா அந்த அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார், தீர்க்க தரிசன வரங்களை நீங்க விரும்பணும். அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன வரங்களை விரும்பணும். இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிருவாங்க, கெட்டு போயிருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை, சபைக்கு சொல்ற வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இப்ப 2 சாட்சி எழும்பிட்டு பாருங்க. ஆண்டவர் என்னோட பேசினார். அப்ப ரட்சிக்கப்படாத ஒருவன் வரும்போது அந்நிய பாஷையில பேசி தேவன் சொல்ற வார்த்தையில் சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்புவான். இந்த சபையில இந்த தீர்க்க தரிசனம் இல்லைன்னா ஒருபோதும் உருப்படி ஆகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆவியானவர் உண்மையாக இங்க இருக்காரப்பா, ஆவியானவர் பேசுறார், உடனே மனம் திரும்புவாங்க.
ஒரு சபைக்கு போனா நிச்சயம் என்னதான் இருக்கணுமா? அப்போஸ்தலர் தன்னை வெறுத்து இயேசுவே கதி, அவர்தான் எனக்கு தஞ்சம், அவர் சொன்ன வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாடி மேல மாடி, கார் மேல காரு, 1 லட்சம் ரூபாய் கார் அப்படிலாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் ஒருபோதும் எங்கே தான் போக முடியாது. 1 லட்சம் இல்ல, 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் அப்படிலாம் காருகளை வாங்கி சொகுசா இருக்கிறவங்க வந்து ஊழியக்காரன் இல்லை, தானே சொல்லிக்கிறலாம். ஊழியக்காரன் நம்மளே சொல்லிக்கிறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நீதியின் கிரீடமோ இல்ல, வேதம் சொல்லுது நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம். உண்மையாய் உத்தமமா ஜீவிக்கிறவர்களுக்கு தான் கிரீடத்தை தேவன் தருவார். அதான் உண்மையானது. அவங்க நான் நீதிமான் ஊழியக்கார் எதுவும் பேப்பர்ல செஞ்சு வச்சுக்கலாம். பேப்பர்ல ஒரு கிரீடத்தை செஞ்சு தலையில வச்சு அவங்களே வச்சுக்கலாம். நான் பாஸ்டர், ஒரு காத்து அடிச்சுன்னா பறந்துட்டு போயிடும் பாருங்க. வந்துட்டு அப்ப அநேகர் அப்படிதான் இருக்காங்க. டூப்ளிகேட் போறோம் வந்து இந்த கடைசி வஞ்சிக்கிற ஆவிகள். ஆக உண்மையான கிரீடத்தை பெறும்படியாக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில வந்து உண்மையான ஊழியர்கள் அப்போஸ்தலர்களாய் இருக்க வேண்டும். தன்னை வெறுத்து ஊழியம் செய்ய வேண்டும். 2வது தீர்க்கதரிசிகள் விசுவாசிகளாகிய நீங்க. அடியனுக்கு கர்த்தர் தாமே சபை ஊழியத்தையும் கொடுத்தார். 2 இந்த 5 வித ஊழியத்துல 2 ஆண்டவர் கொடுத்தார். சபை ஊழியமும் ஆண்டவர் கொடுத்தார். சுவிசேஷம் சொல்லி இந்த ஜனங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். அவர் வரும்போது, ராஜாதி ராஜா வரும்போது இந்த ஜனங்கள் கெட்டு போகாதபடி நல்ல நிலையில அங்க போய் ஆண்டவர் வருகை மட்டும் சத்தியத்துல நடத்தி கொண்டு போகணும். அதுதான் உண்மை. எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணி வரலாம். கடைசி அவர் வரும்போது அத்தனை ஆத்துமாக்கள், ஒரு 100 ஆத்துமா இருந்தாலும் 2 ஆத்துமாவை கொண்டு போன ஆண்டவர் துக்கப்படுவார். ஆகவே அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். திரளான கூட்டத்தோடு நாம் சேர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் வந்து அவங்க ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார், பகிர்ந்து தருகிறார். கர்த்தர் ஒருவர் தான் பகிர்ந்து தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதற்கு இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 11 13 வரை நான் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 11 13 வரை, இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேலும் நாம் அனைவருக்கும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், நல்ல கவனிக்கணும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், எதற்காக? பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். நல்லா கவனிக்கணும், எல்லாரையும் அழைக்க மாட்டார். சிலர் இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் வந்து அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். இந்த இடத்துல பார்க்கிறோம் சிலர் என்று பார்க்கிறோம். சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில் இந்த 5 வித ஊழியமும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷகர் இருக்க வேண்டும் ஒரு சபையில. இந்த 5 வித ஊழியம் ஒரு சபையில. அப்போஸ்தலர், கீழே தீர்க்கதரிசிகள். அப்படி இருந்தா எங்கேயோ போயிரும் பாருங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்ல. அடிச்சு ஆட கொன்றுவார், தானா போகவே முடியாது. நீ சுவிசேஷம் கைப்பறிதி கொடுக்கலாம், தான் பெற்ற ரட்சிப்பே சொல்லலாம், அது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை என்று பவுல் சொல்றார். அப்போஸ்தலராகிய பவுல். இந்த ஊழியத்துக்கு வரணும்னா வந்து இந்த கனமான ஊழியத்தை நீ செய்யணும்னா தேவன் அழைக்க வேண்டும். யாருமே தானா வந்துதான் பூரா வந்து கஷ்டப்பட்டு உயிர் இழப்புகளும். 2வது ஏனோ வந்து அவரு பாஸ்டரையா ஊழியம் பார்ப்பார், மனைவி சபைக்கு போகாது, அது ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கோம்.
அது தானா ஏற்படுகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 25 27 வரை. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 25 30 வரை வாசி. சீக்கிரம் வாசி. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். பரலோகத்திலே யாரை போல இருக்காங்க? தேவதூதரை போல இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தப்பான எண்ணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த ஆராதனை பகுதியில் கர்த்தர் பேசினார் பாருங்க. கேடான சிந்தை என் சமூகத்தில் நீ சிந்திக்கிறேன் என்று பேசினார். ஆனா நம்ம சிந்தை எப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு ஆச்சரியமானது. எப்படிப்பா 7 புருஷனை கட்டிருக்கா பாருங்க. அவங்க அண்ணன் தம்பி தான். வேதம் அப்படிதான் சொல்லுது. அண்ணன் தம்பி ஒரு 7 பேர் இருந்திருக்காங்க. மூத்தவன் இருக்கா. அப்படியே ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், இது நீ தப்பான எண்ணம் கொண்டிருக்க, நீ சோதிக்கும்படியே நீ கேட்கிறியா? இயேசு கிறிஸ்து சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துல தேவதூதரை போல இருப்பாங்க. கர்த்தர் அவர் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நாம் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த செய்தி எடுத்து திட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக அதுக்கு கொடுக்கவே முடியல. ஏற்கனவே 2 வாட்டி கொடுத்துருக்கோம். அநேக வார்த்தைகளும் சக்தி அந்த வேதத்திலிருந்து எனக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 5 வரை நீங்க வாசிக்கும் பொழுது, வாசிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 5 வரை. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். ஒரே மனைவி உள்ளவன். எப்படி ஒரே மனைவி இருக்கணுமா? சொல்லுங்க. ஒரே மனைவி தான் இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4-5 மனைவி இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாக்கிரதை நீ கவனிக்கிறீங்களான்னு நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே மனைவி உள்ளவன். ஒரு ஊழியக்காரனுக்கு என்னதான் இருக்கணும்? ஒரு மனைவி தான் இருக்கணும். வேதம் சொல்லுது ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும். ஜாக்கிரதையா இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவனும். தெளிந்த புத்தி இருக்கணும். யோக்கியதையுள்ளவனும். அந்நியரை உபசரிக்கிறவனும். அந்நியரை உபசரிக்கிறவர்களா இருக்கணும். அந்நியர் யார் வந்தாலும் நான் வகுனரை சாப்பிட விட்டு அவங்க முகத்தை பார்த்து திருப்தி ஆனாத்தான் விடுவேன் அவங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நியரை நீ உபசரிக்கிற ஊழியனா இருக்க வேண்டும். போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல். இழிவான ஆண்டவர் துக்க இழிவான ஒரு ஆதாயத்தை நீ விரும்பக்கூடாது. பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பணஆசை இல்லாதவனும். நான் கேள்விப்பட்டேன். முழு இரவு ஜெபத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்து பேசும்போது சொல்லிச்சு, ஐயோ அந்த ஊழியக்காரன் சத்தம் முடுறாரு, வாலிப பையங்களை கூட தகாத விதமா பேசுறாரு பாருங்க. அவன் மனசுக்கு சரியில்லைன்னு தான் சபைக்கு
சமாதானத்தை கத்தத்தர் நிம்மதி கிடைக்கிட்டு தான் வாராங்க. வருகிறவரை திட்டி திட்டி சண்டை பண்ணாதவனா இருக்கணும். அப்ப சண்டை பண்றவன்லாம் யாரு வந்துட்டா ஊழியக்காரன். அவன் சொல்லிக்கிற நான் ஊழியக்காரன், யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. நான் வேம்பாரில் கருப்பட்டி இருக்கு, கருப்பட்டி கொடுத்தாலும் இது ஒரிஜினல்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரிஜினலா என்னன்னு நீங்க தட்டி பார்த்தா தெரியும். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான நகை இருந்தாலும் கவரிங் நகை ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும், மாறி தான் இருக்கும். ஆனா அது நீங்க உரசி பார்த்தா தான் இது என்னது தங்கமா பித்தாளையான்னு தெரியும். அது மாதிரிதான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இப்ப சண்டை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், மேன்மைப்படுத்தணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். பண ஆசை இல்லாதவனா இருக்கணும். பணத்துக்காக ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு போனார் ஜெபிக்க போகும்போது ஜெபம் பண்ணாரு. அவ்வளவுதான், காணிக்கைக்காக போனாரு. வந்துட்டு அவங்க அந்த மனுஷன் ஊழியக்கார சோதிக்கிறவனா இருப்பான் போல. அந்த விசுவாசி அந்த சகோதரன் உள்ள பீரோல திறக்கிறாரு, பெட்டியை திறக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாரு. ரூமுக்குள்ள ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்லவன் தானே. இல்ல இவர் நிக்கிறாரா அப்படி போயிடுறாரா, பணத்துக்கு ஆசைப்படுறவனான்னு இவர் ஊழியக்காரன் நீ சோதிச்சேன்னா நீ ஒண்ணுமில்லாம போயிருவ. பாருங்க, அது நம்ம மேல தப்பு, ஊழியன் மேல தப்பு இருந்தா கர்த்தர் கேட்பார். அங்கங்க போயிட்டு கடைசிக்கு எதுவுமே வந்துட்டு ஏதோ ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. நல்ல கோடீஸ்வரி. நான் சொல்றது பணம் இருக்கு. ஊழியக்கார சோதிக்கிறார்கள், ஒருபோது உருப்படி ஆகாது, நன்மை உண்டாகாது, ஆசீர்வாதம் உண்டாகாது. பாருங்க, அப்படி பார்க்கிறோம். அதை வேதம் சொல்லுது, பணாசை இருக்கக்கூடாது. நாங்க ஆண்டவருக்கு நான் ஊழியம் பார்க்கிறோம், அவருக்கு வேலை செய்யறோம், அவர் தான் எனக்கு தரணும். யாரை கொண்டும் ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பணாசை இருக்கக்கூடாது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும். நன்றாய் நடத்தணும். உன் பிள்ளைய உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். உன்னை குறித்து உண்மையான அப்பா உண்மையா இருப்பாருப்பா, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார், எங்க அப்பா மாதிரி யாரும் இல்ல. உன் வீட்டுல யாராகிலும் ஒருத்தர் சாட்சி சொல்லணும். இந்த இடத்துல தன் சொந்த குடும்பத்தை நடத்துறவனா இருக்கணும். நீ பழைய கஞ்சியும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா உன் ஜீவியம் சரியில்லை. பரிபூர்ணமா இருக்கணும், நிரம்பி வழியணும். பெரிய சாயம்புரத்தில் சிலுவையேசு சொல்லும், 5000 சம்பளக்கார் அந்த புதுசுல. எனக்கு கூட என்னடா அப்படி ஆயிட்டுமே, நம்ம தெரியல அவங்களுக்கு. பாருங்க, அவங்க தெரியாம சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல பாக்குறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவரை நம்பி வந்த தனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசி. தன் பிள்ளைகளை சகல சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணுமா. ஒருபோதும் இந்த ஊழியம் பார்க்கறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படிப்பட்ட வழியில நடத்துவார். தேவன் இருப்பார். இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், கைவிட மாட்டார். நீ பொன்னா டூப்ளிகேட்டை உரசி பார்ப்பார். அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த குரூப்பு பாருங்க சண்டை பண்ணுது, பணாசை இருக்கு, சொந்த குடும்பத்தை கூட நன்றா நடத்தல. ஒரு பாஸ்டரையா இருக்காரு, ஏதோ உபதேசிக்கிறார் ஜனங்களுக்கு, நீ களவாண்டாத, பொய் சொல்லாத, கீழ்ப்படி. குடும்பத்துல நீ சொல்ற வார்த்தை ஒரு பிள்ளையும் உன் மனைவியை கீழ்ப்படிய மாட்டேன். அங்க ஜனங்களை கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல இருமாப்பா ஆளுகிறது. 1 பேதுருலே பாக்குறோம். ஆளுகிறது, அதிகாரம் செலுத்துறது. உன் பிள்ளைய நீ கெட்டின மனைவி கீழ்ப்படிய மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஊழியக்கார் நான் பார்த்திருக்கிறேன். பக்கத்து கிராமத்துல தான் ஒரு ஊழியம் வேலை பார்க்க, மனைவி வீட்லயே இருக்கு, அவர் ஊழியம் பார்த்துட்டு வரார். பாருங்க, என்னதான் ஊழியம் பார்ப்பாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு புத்தியுள்ளவர்களா சொந்த குடும்பத்தை நன்றா நடத்துகிறவனா இருக்கணும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படியவனுமா இருக்க வேணும். தாய் தகப்பனும் கீழ்ப்படியணும். சத்தியத்தை நீங்க சொல்லி தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி நம்ம ஜனங்க விசுவாசிகளும் அலேலியா சொன்னாலும் அலேலியா சொல்லுது, எழுந்து நில், நிக்குதுங்க, உட்காருனா உட்காருது. குடும்பத்துல கெட்டின மனைவி பிள்ளைய கீழ்ப்படிய மாட்டுது, அவனுக்கு ஒரு பெருமை. ஐயோ எந்திரினா எந்திரிக்குது, உட்காருனா உட்காருது. நான் உபதேசம் பண்றான், பொய் சொல்லாத. இவன் வாயில வரதெல்லாம் 1.5 வண்டி பொய் சொன்ன வாய்க்கு என்ன கிடைக்காது, போஜனம் கிடையாது என்று உலகத்தார் சொல்றாங்க. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய
கடல் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் உபதேசம் பண்ற நம்ம என்னதான் செய்யணுமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்துச்சு. இந்த போதகர் என்னதான் செய்யறார்? கலவரம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அங்க ஒரு திரள் கூட்டம் இருக்கு. அது கெட்டின மனைவி இந்த செய்தியில மனம் திருப்பிருச்சு. யாரு மனம் திருப்பிருச்சு? நல்ல ஒரு முட்டை கோரி என்னதான் செஞ்சிருக்கு? கூட்டுக்குள்ள களவாண்டு முட்டை வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஐயோ வழியா வருது, வா 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 வான்னு கூட்டு என்ன செஞ்சிருச்சு? உள்ள போட்டுட்டு சரி கூட்டம்லாம் முடிந்த பிறகு நல்லா என்ன செய்யும்? முட்டை கோழிய நல்லா அடிப்போம் நினைச்சு உள்ள போட்டுருச்சு. இங்க செய்தி என்ன இருந்தா, அவர் தான் உடந்த அந்த கோழிக்கு 2 பேர் தான், கணவன் மனைவியும் உடந்தை எடுத்து பிடிச்சு போட்டவங்க. வந்து அந்த செய்தி மூலமாவே வந்து அவங்க சொல்றாங்க, களவாண்ட கூடாது, பொய் சொல்ல. ஐயோ ஆமா, நான் கோழியை களவாண்டுல உள்ள போட்டிருக்கேன், அது ஊழியம் பார்க்கிறேனே, ஆண்டவரை இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சொல்லி என்னதான் செஞ்சாராம்? இந்த மனைவி என்ன செஞ்சு? பாஸ்டருடைய மனைவி மனம் திரும்பிடுச்சு. அநேக இடங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி இந்த கோழி கூட்டுக்குள்ள இருக்க கோழியை திறந்து விட்டுருச்சு. திறந்து விட ஐயா என்ன செய்யுது? நல்ல செய்தி கொடுத்தார். வந்து கொடுத்துட்டு வந்த உடனே அடியே வா வந்துட்டு, அது கூட வாய்க்கு நான் வாடி போறேன்னு இது சொன்னது இல்லை பாருங்க. வந்து வாங்க போங்கன்னு சொல்லி பழக்கம். நீங்க சகோதரர்களும் அதே மாதிரி தான். கெட்டின மனைவியை வந்து வாங்க போங்கன்னு சொல்லணும், வாடி போடின்னு சொல்லக்கூடாது. அதே மனைவிகளும் உங்க கணவனை ஆண்டவனே, இந்த சாரால் ஆண்டவனே சொல்லிதான் நீங்க இப்படி ஒரு வாரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை உங்க கையில வந்து சேர்ந்துடும். ஆண்டவனேன்னு புகழ்ந்து பாருங்க கணவனை, உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவனே என்று சொல்லி சாரால் புருஷனுக்கு அடங்கி இருந்தால் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிய வசனம் ஒருவன் தன் இல்ல இத அந்த பாருங்க. அப்படி கூட்டம் ஜெபம் முடிஞ்ச உடனே சொன்ன உடனே கோழி, ஐயோ நீங்க செய்தி கர்த்தருடைய வார்த்தை நீ தொற்றுச்சு, நீங்க களவாண்ட கூடாதுன்னு சொன்னீங்களே, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த வார்த்தை தொடவும் நான் கூட திறந்து விட்டேன், கோழி ஓடிடுச்சு. சொன்னாராம், ஏந்தே இந்த அக்கப்போர் பண்றேன், இது ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு இல்ல. ஊருக்கு உபதேசம் நமக்கு கிடையாது. ஏன் இப்படி முட்டை கோழி நான் ஆசையா வந்தேன், நீ திறந்து விட்டுட்டிய பாருங்க. மனைவி மனம் திரும்பிட்டா, கணவன் வந்து மனம் திரும்பல. அது பாஸ்டர் பேர், வெக்கமா இல்ல பாருங்க. அப்படி இந்த நாட்கள் நடக்குது. நான் அநேகரை பார்த்து துக்கப்படுவேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நம்ம ஒரு வசனத்தை ஒரு செய்தி கொடுக்க போறோமா, உட்கார்ந்து அப்படின்னு அப்படிதான் செய்வேன். ஆண்டவரே இந்த வசனம் அன்புனா அன்பு எனக்குள்ள இருக்கா, ஆண்டவரே சரி பண்ணிக்கிட்டு தான் வசனத்தை சொல்றது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசி. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? எப்படி விசாரிப்பான்? குடும்பத்தை உனக்கு நடத்தத்துல வக்கு இல்ல, நீ பாஸ்டர்னு சொல்லிட்டு இப்படி நீ வந்து அங்க முன்னாடி பலிபீடத்துல துணிகரமா நீ செய்வ? ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியலையே தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். கண்காணி என்பது யார்? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கண்காணினா யார்? இந்த இடத்துல நம்ம தேவனுடைய சபையை விசாரிப்பதும் ஜனங்களை மேய்க்கிறதும் வந்து இந்த இடத்துல இவர்கள் யார் என்று நாம் பார்க்க போறோம். இவர்கள் கல்யாணம் ஆன உண்மையான தேவனை பின்பற்றுகிற ஊழியர்களை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணம் ஆன இந்த பேதுரு, அப்போஸ்தலராகிய பேதுரு மூலமாக தேவன் பேசுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம். நீங்க கவனமாக நீங்க அதை கேட்டா தான். ஒரு வீடுகளுக்கு போனா கல்யாணம் ஆகலைன்னா உள்ள போக முடியாது. நான் இது நாள் வரைக்கும் நான் தனியாக போனதில்லை, நானும் என் மனைவி தான் போவோம். ஞானம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை வந்து சும்மா எல்லாரும் தர மாட்டார். இப்போ ஜெபிக்க போனா ஆண் மட்டும் போனா அவ்வளவுதான், சந்தேக கேசல் ஒன்று பிடிச்சிருவாங்க. கணவன் மனைவி தான் போனது. பேதுரு கல்யாணம், அந்த பேதுரு என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆகலைன்னா நீ என்னதான் செய்யணும்? சுவிசேஷம் சொல்லலாம். 5 வித ஊழியம் இருக்கு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசி 1 பேதுரு 5வது அதிகாரம் 2, 3, 4. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, நீங்களாம் யார்? எனக்கு தேவனுடைய மந்தை. நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, அவலட்சணமான காணிக்கை தசம பாகத்துக்காக, இந்த ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோட்டும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. சுதந்திரம் கொடுத்துட்டாரு நினைச்சு இருமாப்பா அவங்களை கண்டித்து ரொம்ப ஆண்டவர் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி இருமாப்பாய் ஆளுகிறது, அது அப்படி அல்ல. மந்தைக்கு மாதிரிகளாகவும், மந்தைக்கு எப்படி இருக்கணுமா ஒரு ஊழியக்காரன்? மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மாதிரி உள்ளவர்களா இருக்கணும் ஒரு ஊழியக்காரன், கண்காணிப்பு செய்யுங்கள். இப்ப சொல்லுங்க, யாரு கண்காணியானவன்? இந்த ஊழியக்காரன் தான். பேதுரு சொல்றாருங்க, அவரு இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலர்ல ஒருவர். இந்த வசனத்தை நீங்க தெளிவா நீங்க சிந்தித்து இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவார். கண்காணினா அதுதான். நினைப்பாங்க திருமணம் ஆனவங்க இல்ல. இந்த பேதுரு சொல்றார் அது மந்தைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். எதுல மாதிரியா இருக்கணும்? சகலத்திலும் மாதிரியா இருக்கணும். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாதிரிகளாகவும் கண்காணிப்பை செய்யுங்கள். இந்த கண்காணிப்பை கண்காணிக்கணும், என்ன நடக்குது, ஏது நடக்குது. வாலிபப்ப எங்கிட்ட நோக்கி பார்க்கறான், வாலிபப்புல எங்கிட்ட நோக்கி பார்க்குதா. ஆராதனை நடக்கும்போது ஒரு இடத்துல அப்படிதான் தப்பி தவிர அவனை கூட்டு போயிட்டேன். அப்படி செய்வான்னு எனக்கு தெரியாது. ஒரு 19 கூட இருக்காது, 17 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அங்கிட்டு பார்க்குறேன், அங்கிட்டு சைட் அடிக்கிறான். அங்கிட்டு இந்த புள்ள எங்கிட்ட, ஐயோ நான் என்ன செய்வேன், நான் பிரசங்கம் பண்ணுவேனா இதுல கவனிப்பேனா. வந்துட்டு பார்த்தேன், நாக்க நீட்டுறேன், சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவனால முடியல பாருங்க. அன்பு கூறுறான, தேவன்ட்ட அன்பு கூறுனா இங்க அன்பு கூறுது ரெண்டும். வந்துட்டு அப்படி செய்யுது. நான் என்ன செய்வேன், தாய் தாப்புன்னு சொல்லில கூட்டு வந்தேன் அந்த பயலை. வந்துட்டு இடையில நான் அரட்டிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. கோபம் வந்தா கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய தேவனும் எரிச்சலின் தேவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல கட்டுப்படுத்தி அதுல இருந்து நீ இப்படி வந்தா உனக்கு கூட்டு வர மாட்டேன் பாருங்க. அது ஏதாவது பிரிக்கணுமே, வேற வழி இல்லையே சொல்லிட்டு அது ரசிக்கப்படாத போல ரசிக்கப்பட்டவன் சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம். அதை எதுக்கு சொல்ல வரனா, கண்காணிப்பு செய்யுங்க, என்ன நடக்குது சபையில, கண்காணிப்பு செய்து கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை முன்பாக நீ உட்காரு, அடுத்த வாரத்துல முன்னாடி உட்காரு, அவனை பின்னாடி உட்கார வச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்க முடியுமா? என் பார்வை இங்கதான் இருக்கும். முன்னாடி இங்கிட்ட அசைச்சாலும் நான் சத்தம் போட்டுருவேன் பாருங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம கண்காணிப்பு. ஒரு சிலர் எப்படி போனாலும் பரவாயில்ல, ஓடி போனாலும் பரவாயில்ல, உனக்கு 1 லட்ச ரூபா தானே, நீ எதுவும் கண்டுக்கிறாதீங்க பாஸ்டர், சரிதான். அப்படி அவன்லாம் மேய்ப்பன் கிடையாது, ஊழியருக்கு அழகு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீ அப்படி ஒழுக்கமான வழியில கண்காணிப்பு, நீ உண்மையாக தேவன் உனக்கு கொடுத்த மந்தை, இது என்னுடைய மந்தை இல்ல, தேவன் எனக்கு கொடுத்த மந்தை, அத அவர் வருகை வர வரைக்கும் நான் உண்மையாக நாம் நடத்த வேண்டும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர், எப்படி செய்தால் நீ உண்மையா நடத்தினால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அவர் தான் பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். நான் சின்ன மேய்ப்பர், அவருடைய ஊழியம் செய்கிற சின்ன. அப்படிதான் நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் வரும்போது என் சனமே, அவர் நீதியின் வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். அநேக ஊழியர்ல நடத்த தெரியாம ஏதோ கிரீடம் கிடைக்குன்னு ஏமாந்து போயிடுவாங்க பாருங்க. வாடாத கிரீடம்னா வாடுற கிரீடமும் இருக்கும்ல, ஒரிஜினல்னா டூப்ளிகேட் இருக்கும்ல, அது மாதிரி வாடுற கிரீடத்தை ஆண்டவர் இல்ல. உண்மையானவர்களுக்கு என்னதான் வாடாத கிரீடம். பணத்துக்கும் சண்டை பண்றவனுக்கு என்னதான் கிடைக்கும், வாடுகிற கிரீடம். அது ஆண்டவர் தர மாட்டான், அவங்களே செஞ்சு தலையில வச்சுக்கிற வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேதுரு யார்? 12 சீசர்ல ஒருவராக இருந்தாலும் நான் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 இருந்து 17 வரை வாசிங்க சீக்கிரம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு
இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நல்லா கவனிக்கணும். இந்த மந்தையை மேய்க்கும்படி 12 சீசர்ல யாருக்கு தான் முத கொடுத்தார்? பேதுரு. அவரு விவாகம் பண்ணவர். ஆனா மந்தையை கொடுத்த அடுத்த நிமிஷத்துல தன்னை தியாகம் பண்றார். தன்னைத்தானே வெறுத்து, இந்த மனைவி கூட தான் வருது, ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணார். அதனாலதான் பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நீ வாசி. என்னை நேசிக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டி நீங்களாம் யாரு? ஆட்டுக்குட்டி சொல்லுங்க. நீங்களாம் யாரு? ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டியில நீங்களுக்கு இந்த வெளியில இருக்கிற ஆட்டுக்குட்டியை நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒப்பீடு பார்க்கிறார். ஒரு மேய்ப்பன் போகும்போது நான் ஆடு வளர்த்ததுனால ஆடு மாடு நான் செய்யாத தொழில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்கள் யாவையும் நம்ம ஒரு பாசை வச்சிருக்கேன். இந்த பாசைய சொன்ன உடனே என்ன செய்யும்? ஓடி வந்துடும். உண்மையிலேயே வந்துட்டு பாருங்க, அது மேய்ப்பன் சத்தத்தை அறியும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம அதான் வாசிக்கிறோம், ஆடுகளை மேயி, உண்மையாக நீ மேய். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, நல்லா கவனிக்கணும். ஒரு ஊழியத்துக்கு ஒரு மனிதனை அழைக்கிறார்னா 3 தரம், எனக்கு 3 தரம் ஆண்டவர் பேசினார். அதுக்கு மேலேயே தாமதமாகும் போது தீர்க்கதரிசியின் மூலமா வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். 3 தரம் அந்த பேசுறார். யார்கிட்ட பேசுறார்? பேதுரு, சீமோன் பேதுருட்ட. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, இரண்டாம் தரம் ஒரு வார்த்தை உண்டாகுது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார். இப்ப திருமண காரியத்துல கூட 3 தரம் கேட்பாங்க. கடைசி வரைக்கும் பிரிஞ்சு தேவனுக்குமா உடன்படிக்கை பண்ண, வாழ்விலும் தாழ்விலும் இருப்பையா. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மந்த சும்மா கிடையாது. எல்லாரும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த கிருபையை நீ அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்ப்பாய். இரண்டாவது முறை. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கம் உண்டாயிருச்சு. என்ன தெரிஞ்சுதுன்னு சொல்றாரா? மறுபடியும் கேட்டுக்கிட்டே ஒரே வார்த்தையே மறுபடியும் கேளுங்க, துக்கம் உண்டாயிரும். ஏன்னா ஆண்டவர் கேட்கறதுக்கு விஷயம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையின் கூட எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். இந்த பேதுரு கல்யாணம் ஆனவர், திருமணம் ஆனவர். நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த பேதுருவை தேவன் அழைக்கும் போது ஆடுகளாகிய மந்தைய தேவன் பேதுருவிடம் அவர் ஒப்படைக்கிறார். அதிலிருந்து இந்த பேதுரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரை இந்த மேன்மையான ஊழியத்திற்காக அவர் தியாகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 1 1, 2 இந்த வசனத்துல, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்துல ஏற்கனவே வாசிக்க கேட்ட இந்த வசனம் தான். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தில் அன்னர்களாக ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மை உத்தமமாய் இருந்தால் மாத்திரமே அவர் நம்ம எஜமான் சந்தோஷத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் இந்த 1,44,000 பேர் சியோன் மலையில் நிற்கிற இவருடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லலாம். 1,44,000 பேர் நாங்க தான் பெருமையா சொல்லலாம். அவங்க ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வித குணங்கள் அவர்களுக்கு வேண்டும். முதலாவது, உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதபடி
இருக்க வேண்டும். உலகம்னா யாரு? ஸ்திரீகளா தங்களை கரைப்படுத்தாதபடி இருக்கணும். உலகத்தில் இருக்கிற பாவங்கள்ல நீ கரைப்படக்கூடாது. ஒன்று, உலகத்தால் தங்களை கரைப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, கற்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். நான்காவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் கபடம் இல்லாமல் காணப்பட வேண்டும். ஐந்தாவது, யாவரோடும் அன்பாய் பேச வேண்டும். ஆறாவது, பிதாவின் ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழாவது, தேவனுக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இவர்கள் தான் யாரு? 144,000. இந்த குணம் யாருக்கு இருந்தாலும் சரி, தன்னை தியாகம் பண்ணியிருக்கணும். உண்மை புத்துவமாக இருந்தா உனக்கு தான் சீயோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண ஆன இந்த பேதுருவை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை மனுஷரை பிடிக்கிறதா ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் மனுஷர்களை உனக்கு தருவேன் என்று கூட அவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர் ஒரு மனிதனுக்குள்ள தேவன் இருந்தா சின்ன காரியங்கள பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பயங்கரமாய் அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஒன்று, அதிசயங்களை காண செய்வார். நேரம் இல்லாதனால அந்த அதிகாரத்தை சொல்ல நேரம் இல்ல. அதிசயங்களை காண செய்வார். இரண்டாவது, நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்குள்ள இருந்து ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் போதும், ஜெயம் உண்டாகும். நாலாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஐந்தாவது, கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் போது ஒரு வியாதியும் நம்மை அணுகாது. ஆறாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் அவர் சத்தத்தை நாம் நித்தமும் கேட்போம். ஏழாவது, கர்த்தர் நமக்குள் இருந்தால் நமக்குள்ள நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் ஜனமே, தேவன் நமக்குள் இருக்கிறாரா இல்லையா? தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் கர்த்தர் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அன்போடு நாம் பேசுவோம், நற்கிரியை செய்வோம், ஆவியின் கனிகள் உடையவர்களாய் இருப்போம், நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம். உன்னை அதிசயங்களை அவர் காண செய்கிறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட தகுதி இருக்கிறதா என்று நீ சோதித்து பார்க்கிறாயா? அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த திருவசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். அநேக காரியம் இருக்கு, நேரம் இல்லாததுனால நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. 144,000 பேர் யார்? தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு தேவன் சொன்னதை மட்டும் நாம் உண்மையாய் செய்ய வேண்டும். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நீ பார்க்கிறாயா? அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். உன்னோடு இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நீ பார். அவர் உன்னை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த 3 தகுதிகள் நமக்கு இருக்கிறதா என்று நீ சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவரோடு நீ கசப்போடு இருந்து இந்த பரிசுத்த பந்தியிலே நீ கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொள்வதற்கு முன்பாகவே இங்கு யாராலும் இருந்தாலும் சரி, நீங்க ஊருக்கு போயிட்டு வர முடியாது. நீங்க ஆண்டவரே, இந்த நபரோடு நான் பேசிட்டேன், துக்கப்படுகிற மாதிரி பேசிட்டேன், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்க என்னதான் செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும் அப்பா. நீ உன் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது, என் பாவத்தை தேவன் மன்னித்தார் என்கிற நிச்சயம் உடையவர்கள் இந்த பரிசுத்த பந்தியிலே நீங்க கலந்து கொள்ளலாம். நாம் இந்த கடைசி நாட்கள்ல எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம எத்தனை நேரத்தில் நாம் மறுதளிச்சிருக்கிறோம். வேதத்தில் மறுதளிச்சது யாரு? இந்த பேதுரு தான். இந்த மறுதளிச்ச இந்த பேதுரு பயம், என்னையும் பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிடாங்களோ பயம். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த பயந்த பேதுரு தான், அவர் கையில தான் அந்த மந்தையை ஆண்டவர் தருகிறார். அதுக்கு பிறகு ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சிலுவையில அறையும் போதும் கூட இந்த பேதுருவை என்னை தலைகேலாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நான் முத்தம் செய்வது போல என்னை தலைகேல அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். என் ஜனமே, இந்த பேதுரு தேவனை மறுதளிச்சிருக்கலாம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம். இன்னைக்கு பரிசுத்த பந்தியினால வந்துட்டு இன்னைக்கு இப்ப முடிச்சிருவேன். திருவிருந்து எல்லாம் முடிய 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். 22வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே. ஒரு மனிதனை நோக்கி பார்த்தா போதும். அதுதான் ஏற்கனவே சேவல் கூவுறதுக்கு முன்னே காட்டி கொடுப்பேன். எல்லாம் ஆண்டவரே சத்தாலும் சாவேன் அப்படி வீராப்பா பேசின வாயி என்ன செஞ்சிருச்சு, காட்டி கொடுத்துட்டான். தான் குற்றங்களை உணரட்டும். இந்த பேதுரு நேசிக்கிறார் ஆண்டவர். ஒரு மனிதனை நம்மளாம் ஆண்டவர் நேசிக்கிறதுனால நம்ம ஜீவனோடு இருக்கோம். நம்ம தெரியாம பேசினாலும் தேவனை மறுதளிச்சாலும் நம்ம நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கும்போது என்னதான் உண்டாகுது? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். மனங்கசந்து நான் அழுக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நேரம் ரட்சிக்கப்பட்ட போது அப்படி இப்படி பயங்கரமா இருக்கும். நாட்கள் போக போக அப்படியே அமர்ந்துரும் பாருங்க. நெருப்பா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு எங்கே? ஆதியில் இருந்த அன்பு எங்கே? உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு ஆதியில் இருந்த அன்பு எங்கே? இந்த பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தார். அந்த நிமிஷத்துல அந்த நொடி பொழுதுல மனக்கசந்து, ஆமாண்டவரே உண்மை மறுதளிச்சிட்டேன். இந்த யூதாஸ் பாருங்க, ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். நம்ம எத்தனோ தரம் நம்ம காட்டி கொடுக்கிறோம். ஊழியர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஒரு சில குடும்பங்கள் ஊழியக்காரர் சொல்றது கீழ்ப்படுறதே கிடையாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகம் தருவார். ஒரு ஜெபமும் கேட்க மாட்டார். கூரைக்கு மூலம் ஜெபம் போகாது. ஆகவே ஊழியக்காரில் நீ வெட்டி விட்டு நீ வீராப்பா இருந்தேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொடுத்த அந்த ஊழியர்களை நீ இருக்கிற வரைக்கும் பலத்த கைக்குள்ள என்னதான் செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஏற்ற காலங்கள் வரும். ஏற்ற காலங்கள் வர அந்த நேரத்தில் உன்னை உயர்த்துவார். ஆகவே நான் ஒரு தரம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ஒரு சில குடும்பங்கள் ஊழியர்களே சோதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு மனுஷனா தெரியலாம், ஆனா தேவன் அந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும். தேவன் ஊழியர்களுக்குள்ள இருந்து அவர் ஒரு சில நேரங்களில் பயங்கரமா துக்கப்படுவார். ஒரு எச்சரிப்பு நம்ம கொடுப்போம். இதை செய், இங்க வா, இந்த ஜெப கூட்டத்துக்கு வான்னு சொல்லுவோம். உண்மையிலேயே எங்கூட பேசுறவங்க பெரும்பாலும் பயப்படுவாங்க. ஏன்னா உண்மை உத்தமமா இருக்கிறதுனால பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா ஆவியானவர் நல்ல ஒரு பேசும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஏதாவது தேவனை விட்டு விலகுற வார்த்தை பேச எனக்குள்ள ஒரு எரிச்சல், எனக்குள்ள இருக்கிற நம்முடைய தேவன் எரிச்சலின் தேவனா இருக்கிறார். துக்கப்படும் போது ஐயோ இப்படி வழி விலகி போறாங்களே சொல்லிட்டு சொன்ன வார்த்தைக்கு தேவன் சொல்ற அப்படியே கீழ்ப்படுகிறான். பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால ஆசீர்வதித்தார். அப்படி எதிர்த்து பேசுற குடும்பம்லாம் ஒருபோதும் இதுவரைக்கும் உருப்படி ஆகல. கடந்த நாட்கள் ஊழியம் பார்க்கிற இடங்களிலும் சரி, கீழ்ப்படிதல தான். பழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம். நீ கீழ்ப்படிஞ்சு நீ பழகு. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நீ கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த பேதுரு பாருங்களேன், அப்படியே மனக்கசந்து அழுகிறான். இப்போ ஒரு வார்த்தை பிறகு ஒரு வார்த்தை அல்ல. கர்த்தர் தாமே கடைசி நாட்கள் அநேக சபைகள் ஊழியர் இல்லை, சிஸ்டர்மார் இருக்காங்க, ஊழியர் கிடைக்கல. உங்களுக்கு தயவாய் கொடுத்த ஊழியர்களை நீங்க கனம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை உயர உயர கர்த்தர் கொண்டு போவார். ஆகவே எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக.
என் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவர் சொன்னார். இந்த 144,000 பேர் யார் என்று ஆண்டவர் பேசினார். எந்த கரையும் இராதபடி இருக்க வேணும் என்று ஆண்டவர் பேசினார். உலகத்தால் நீ கரைப்படாதபடி இருக்க வேண்டும். கபடமில்லாத இருதயம் உனக்கு வேண்டும். உண்மை உத்தமமாக நீ ஜீவிக்க வேண்டும். இயேசுவின் வழியிலே நீ செல்லுகிறவனாயிருக்க வேண்டும். இந்த 144,000 பேர் இந்த கூட்டத்தில் போக எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோமே ஜனமே? இந்த வேலை உன்னை ஒப்பு கொடு. திருமணம் ஆயிருச்சேன்னு நீ கவலைப்பட வேண்டாம். நீ அவர் பலத்த கைக்குள்ள அடங்கி இரு. அவரால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. காலங்கள் வரும், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை பிரயோஜனப்படுத்துவார். இந்த 144,000 பேர் கூட்டத்தில் அவர் உன்னை சேர்ப்பார். இந்த நம்பிக்கையோடு நீ காணப்படுவாயா? அவரை நோக்கி நீ பார். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தம் உள்ள பந்தியில நான் கலந்து கொள்ள போகிறேன், நீங்க மன்னியுங்க. ஒருவராகிலும் அந்த பரிசுத்த பந்தியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த தேவனோட உடன்படிக்கை பண்ணின நீங்க பாவத்தை அறிக்கை செய்து கட்டாயமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முறை எடுக்கலைன்னா அப்படியே போயிடும். பிசாசு உங்களை தள்ளிட்டு போயிடுவான். ஆகவே அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஆகவே நீங்க சுத்திகரிங்க. ஆண்டவரே மன்னியும் அப்பா, என்னை ஒரு விசை இந்த கடைசி நேரத்தில் கத்தாவே, இந்த முடிவு பகுதியில் என்னை ஒரு விசை கத்தாவே நீங்க பேசுங்க. சொல்லுவாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. மாசு இல்லாதவர்களாக உண்மை உத்தமங்களாய் இருந்து அவர் வரைக்கு அவர் வரும்போது அவரை சந்திக்க நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதன் ஈச்சையாவும் அழியும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா.